வணக்கம். இன்றைக்கி வெப்பநிலை அளக்கக்கூடிய 3 அளவுகள் பற்றி உங்களுக்கு தெரியும். செல்சியஸ், ஃபாரன்ஹீட், கெல்வின்னு. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வெப்பநிலையுடைய அலகு கொடுத்துட்டு இன்னொரு வெப்பநிலையுடைய அலகை மாற்ற சொல்லுவாங்க. அதுக்கான பேசிக் ஃபார்முலா இங்கே கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 11th புக்கில் 8th லெசனில் 8th யூனிட்டில் இருக்குது. தெர்மோடைனமிக்ஸில் தெர்மல் ஃபிசிக்ஸ் வெப்ப இயற்பியலில் வரும். பாருங்கள், செல்சியஸ் கொடுத்துருக்காங்க. இதை வந்து கெல்வின் முறைக்கு மாற்றணுன்னா கொடுத்துருக்கிற செல்சியஸோட 273.15 நம்ம கூட்டினா நம்மளுக்கு கெல்வினாக மாறிடும். அதே மாதிரி நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா கெல்வின் கொடுத்துட்டாங்க. அதை செல்சியஸாக மாற்றணும் அப்படின்னா, அதாவது கெல்வின் முறையிலேருந்து மற்ற முறைக்கு மாறணும்னு என்ன இருக்குன்னா, அந்த கெல்வின் கொடுத்துருக்கிற கெல்வின் வேல்யூவிலேருந்து -273.15 நம்ம என்ன பண்ணலாம், கழிச்சாக்கா நம்மளுக்கு செல்சியஸ் வந்துடும். சரிங்களா? ஈஸியான மெத்தட். இந்த ஃபார்முலா நல்லா மனப்பாடம் பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்து பாருங்கள், ஃபாரன்ஹீட் பாருங்கள். ஃபாரன்ஹீட்டும் அதே தான். கெல்வினாக மாற்றணுன்னா ஃபாரன்ஹீட்டோட 459 ப்ளஸ் 1.7. இது 1.7 என்னன்னு தெரியுங்களா? 5/9 வந்து டிவைட் பண்ணால் உங்களுக்கு 1.7 கிடைக்கும். இது பற்றின பேசிக் கால்குலேஷன் வந்து இந்த 6th 7th 8th புக்கில் இருக்குதுங்க. அதில் பாருங்கள், இந்த 1.8 எப்படி வந்ததுன்னு தெரியும். அதே மாதிரி ஃபாரன்ஹீட்டை மாற்றணும் அப்படின்னா கொடுத்துருக்கிற கெல்வினை 1.8ஓட மல்டிப்ளை பண்ணி -459.67 கழிச்சோன்னா நம்மளுக்கு இந்த ஆன்சர் வந்துடும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இங்கே பாருங்கள், செல்சியஸாக இருக்குது. இதை ஃபாரன்ஹீட்டுக்கு மாற்றணும்னா, செல்சியஸை ஃபாரன்ஹீட்டுக்கு மாற்றணும்னா 1.8 நான் என்னன்னு சொன்னேன், 5/9 இல்லைங்களா? இந்த செல்சியஸை பெருக்கிட்டு வர்ற ஆன்சரோட +32 ஆட் பண்ணால் உங்களுக்கு ஃபாரன்ஹீட் கிடச்சிரும். அதே மாதிரி ஃபாரன்ஹீட்லேருந்து செல்சியஸாக மாற்றணும் அப்படின்னா ஃபாரன்ஹீட்லேருந்து -32 கழிச்சிட்டு அந்த 1.8 டிவைட் பண்ணோம், வகுத்தாக நம்மளுக்கு ஆன்சர் கிடச்சிரும். அப்புறம் வந்து ஃபாரன்ஹீட்டு கொடுத்துருந்தாங்கன்னா அது செல்சியஸ் எப்படி மாற்றுறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இதுவும் இங்கே இருக்குது பாருங்கள், இங்கே இருக்குது தான். இதுவும் அதே ஃபார்முலா தான், இதுவும் இதே தான். அது பார்த்துக்கோங்க. சரிங்களா? இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. UGTRB ஃபிசிக்ஸ் படிக்கிறவங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை வச்சு பேசிக் கால்குலேஷன்ஸ்லாம் கேட்பாங்க. இது 6th 7th 8th உடைய கேல்குலேஷன் தாங்க. இந்த ஃபார்முலா தெரிஞ்சால் நம்மளுக்கு போதுமானது. ஜஸ்ட் ஈஸியாக நம்ம மைண்டில் வச்சுக்கலாம். யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது. உங்களுக்கு வந்து தெரியும். இப்போ இதை வச்சு பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு சம்ஸ்லாம் வந்து இப்போ ஒரு சம்ஸ் சொன்னேன், அதில் கூட காட்டுறேன் பாருங்கள். இதில் இல்லை, 8th புக்கில் நிறையா இருக்குது. 8th 9th புக்கில் இருக்குதுங்க. அதை வச்சு நான் கேல்குலேஷன் அடுத்த வீடியோவில் நான் கண்டிப்பாக உங்களுக்கு போடுறேங்க. நன்றி, தேங்க்யூ.